ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சாலுமே தங்கம் வாங்குற யோகம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் நல்லா உழைச்சு காசு சேர்த்து வச்சு கடனுடன் வாங்கியாவது தங்கம் வாங்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஐஸ்வர்ய கடாட்சம் வீட்டுல இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா 1 பவுன் தங்கமாவது வீட்டுல இருக்கணும். தங்கம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்க வீட்டுல ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். இது ஆன்மீகத்தின்படி இருக்கிற ஒரு நம்பிக்கை. சிலர் பாத்தீங்கன்னா பவுன் கணக்குல தங்கம் வச்சிருப்பாங்க வீட்டுல. ஆனா ஏதோ ஒரு கால சூழ்நிலையால அந்த தங்கத்தை எல்லாம் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை திரும்ப மீட்க முடியாத ஒரு சூழல்ல சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 பொருட்கள், 3 பொருட்களை நீங்க வீட்டுல சேர்த்து வைக்கிறதன் மூலியமா, சேர்த்து வைக்கிறதுனா சேர்த்து ஒரே இடத்துல நீங்க வைக்கிறதன் மூலியமா உங்க வீட்டுல நிறைய தங்கம் சேரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை நிறைய ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இறை ஆற்றலும் இதுல அதிகமாக இருக்கு. அதனால இந்த பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கிராம்பு. கிராம்பு பெருமாள் கோவில் தீர்த்தங்கள்ல கூட பயன்படுத்துவாங்க. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த கிராம்பு. அடுத்த பொருள் என்ன அப்படின்னா துளசி. துளசி தான் பெருமாளுடைய கழுத்திலையும் இருக்கு. மகாலட்சுமிக்கும் துளசி தான் ஒரு இருப்பிடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகாலட்சுமி கடாட்சம், பெருமாளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த இந்த துளசி, இந்த 3 பொருட்களை தான் நீங்க ஒரு கிண்ணத்துல வைக்கணும். அதாவது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க, 3 கிராம்பு, 2 துளசி இலை. இது 3த்தையும் ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு வச்சிருங்க. இது கூடவே ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் உங்க வீட்டுல இருந்தாலும் அதையும் சேர்த்து அது கூட போட்டு வச்சிருங்க. இப்ப இது 3த்தையும் சேர்த்து ஒரு பீரோல, உங்களுடைய பீரோல லாக்கர்ல நீங்க வச்சிருங்க. இப்படி நீங்க செய்யறதன் மூலியமா உங்க வீட்டுல அந்த ஒரு குண்டுமணி தங்கம் இன்னும் பல மடங்காக பெருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது அது வெள்ளிக்கிழமையில செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பௌர்ணமியா இருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதல் விசேஷம், கூடுதல் சக்தி. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய தங்கம் சேரணும்னு சொல்லிட்டு. மகாலட்சுமியும் நல்லா வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வரும்போது அதை உங்க பீரோல நீங்க கொஞ்சம் லைட்டா தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தீர்த்தம் நீங்க வாங்கிட்டு வந்த கிண்ணத்தை உங்க பீரோல லாக்கர்ல கொஞ்ச நேரம் அப்படியே திறந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துடலாம். இப்படி நீங்க செய்யறதன் மூலியமாவும் உங்க வீட்டுல ஐஸ்வர்ய கடாட்சம் இன்னும் அதிகரிக்கும், மகாலட்சுமி கடாட்சம் வரும். இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.